ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. முதலில் இலங்கை நிலவரங்களையும் அதன் பின்னர் உலக நிலவரங்களையும் பார்க்கலாம். இலங்கை நிலவரங்கள் இந்தியாவின் நிலவரங்களுடன் கலவையாக வருகின்றது. இந்தியாவின் வரலாற்றில் அறவழி போராட்டம் ஒன்றால் ஒரு வார காலத்துக்கு இடையில் உடனடியாகவே ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்படும் பதிவு ஒன்று இன்று உருவாகிக் கொள்வது அசாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் கள யதார்த்தத்தை இது வெளிப்படுத்தியுள்ளது. அதுவும் கேலி கிண்டலாக நோக்கப்பட்ட கொக்ரோச் எனப்படும் கரப்பான் பூச்சிகளின் பெயரில் உருவான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற சிஜேபி, அதாவது கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற மக்கள் இயக்கம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு இவ்வளவு விரைவாக எதிர்வினையாற்ற வேண்டி வரும் என்பதை பிஜேபி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் நினைத்திருக்க முடியாது. ஆனால் அதுதான் இன்று நடக்கின்றது. பரீட்சை எழுதும் மாணவர்களை வஞ்சிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவுகளில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்கு 10 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற கடுமையான விதிகளுடன் இந்த புதிய சட்டம் பெறுகிறது. கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக டெல்லியில் தொடர் போராட்டத்தை நடத்திய கரப்பான் ஜனதா பூச்சி கட்சியினர் தமது கோரிக்கையின்படி இந்திய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வைத்த 3 நாட்களில் இந்திய அரசாங்கம் இந்த புதிய சட்ட மூலம் ஒன்றை சமர்ப்பிக்கும் அளவுக்கு நிலைமையை நகர்த்தி இருக்கின்றது. இந்த புதிய சட்டமும் அதேபோல வினாத்தாள் கசிவுகளை, அது தொடர்பான வழக்குகளை தாக்கல் செய்ய சிறப்பு அதிரடிப்படை ஒன்றை நியமிக்கப்படும் முடிவும், அதேபோல இவ்வாறான பரீட்சை வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிப்பதற்கு 2 மாத கால அவகாசங்கள் வழங்கப்பட்டு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற முக்கியமான அதிரடியான எதிர்வினைகள் தொடர்ச்சியாக வந்துள்ளன. கடந்த 20ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடர் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த நாள் முதலே கரப்பான் பூச்சி போராட்ட தரப்பு மீது டெல்லி காவல்துறை நடத்திய பல பிரிவுகளை கண்டித்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியான அமளி துமளிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் எதிர்க்கட்சியினரால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் முடக்கப்பட்ட நிலையில் இன்று எதிர்க்கட்சிகள் சாந்தமாகி அவையும் புதிய சட்ட மசோதாவுக்கு ஆதரவு அளித்து புதிய சட்டத்தை நிறைவேற்றலாம் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. கடந்த மே மாதம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை இந்தியாவின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கரப்பான் பூச்சிகள் என விழித்ததை அடுத்து தலைமை நீதிபதியின் கருத்தால் ஆத்திரமடைந்த ஒரு உயர் பட்டதாரி இளைஞரான அபிஜித் திப்கே, அவர் அப்போது அமெரிக்காவில் இருந்தார். அவர் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற தரப்பை உருவாக்கியிருந்தார். அதாவது சிஜேபி அல்லது கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சியை அவர் உருவாக்கி இந்த நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய பின்னர் தான் அது பெரும் உலுக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியிருந்தது. தான் தெரிவித்த ஒரு கரப்பான் பூச்சி என்ற சொல் இவ்வளவு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியதை உண்மையிலேயே எதிர்பார்க்க முடியாத இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தனது கருத்து திரிவுபடுத்தப்பட்டதாக கூறி இந்த விடயத்தை சமாளிக்க முயன்றாலும் அதற்குள் கரப்பான் பூச்சிகள் டெல்லியில் படையெடுத்து பெரும் அதிர்வுகளை உருவாக்கியுள்ளனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் ஆணிகள் பொருத்தப்பட்ட குண்டாந்தடிகளால் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் அவசர விசாரணை ஒன்றை சட்டவாளர்கள் கோரியபோது அந்த கோரிக்கையையும் தலைமை நீதிபதி ஏற்க மறுத்திருந்தார். மாணவர்கள் தாக்கப்படுவது குறித்த காணொளிகளை பார்ப்பதற்கு நீதிமன்றத்திற்கு நேரமில்லை என ஒரு அலட்சியமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவரது அலட்சியம் மறுபுறத்தே டெல்லியில் மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்களை ஒன்று திரள வைத்து இப்போது இந்திய அரசாங்கமே பணிய வேண்டிய நிலைமையை உருவாக்கியிருக்கிறது. அக்கறை இந்தியாவில் இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் அரச நிறுவனங்களின் தோல்விகளை பார்த்து தாங்கள் சோர்வடைந்து விட்டதாக எழுந்த குரல்கள் கரப்பான் பூச்சிகளின் எழுச்சியை டெல்லியில் உருவாக்கிய நிலையில் இப்போது இக்கரை இலங்கை தீவிலும் அரசாங்கத்தின் நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் திட்டத்திற்கும் அதற்கு ஆதரவாக நிற்கும் தலைமை நீதிபதி உட்பட்டவர்களை எதிராக எதிர்க்கட்சியினர் ஒரு திரள் நிலையை காட்ட தலைப்படுகின்றார்கள். குறிப்பாக தலைமை நீதிபதி பிரித்மி பத்மன் சூரசேனாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இந்த நகர்வை எடுத்து இலங்கையிலும் ஒரு கரப்பான் பூச்சி பாணியிலான போராட்டத்தை வெடிக்க வைக்க
சில நகர்வுகளை செய்வதான ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கின்றது. இதற்கு ஏற்றால் போல இலங்கையிலும் இந்திய பாணி கரப்பான் பூச்சி போராட்டம் வெடிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு புதிய எச்சரிக்கையை விடுக்க அரசாங்கத்தின் பக்கமே மக்கள் நிற்பதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் பதிலடி வழங்கி இலங்கையில் இவ்வாறான கரப்பான் பூச்சி போராட்டங்களை எல்லாம் நடத்தும் அளவுக்கு நிலைமை இல்லை. அந்த நிலைமையெல்லாம் 2022 அறகலையுடன் முடிந்துவிட்டது. இப்போது ஆட்சி மாற்றம் ஒரு புதிய மக்களின் ஆதரவுடன் நகரும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளது என ஜேவிபி கூறிக்கொள்கின்றது. அனுர அரசாங்கத்தின் நீதிபதிகளின் ஓய்வு வயது இப்போது சர்ச்சைக்குள்ளாக்கப்படும் ஒரு விடயம் என்பதை நீங்கள் அறியக்கூடும். இந்த திட்டங்களை எதிர்ப்பதற்காக சஜித் தலைமையில் எதிர்க்கட்சிகள் அடிக்கடி கூடி குலவி குசுகுசுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சி அணி உச்சநீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி பிரித்வி பத்மன் சூரசேனாவை தாக்குவதற்காகவே இந்த வியூகங்களை மேற்கொள்வதாக அனுர தரப்பு குற்றம் சாட்டிக் கொள்வதுடன் தற்போதைய பிரதம நீதிபதிக்கு அது அரசாங்கம் வக்காலத்தும் வாங்கிக் கொள்கிறது. உச்சநீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி இலங்கை நீதித்துறை சேவையின் தரத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்தி நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் ஆயிரக்கணக்கான வழக்குகளை விரைவுபடுத்த பெரிதும் முயற்சிகளையும் பாடுபடுதல்களையும் செய்யும் நிலையில் அவருக்கு எதிர்க்கட்சிகள் ஆப்படிக்க முனைவதாகவும் எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சிக்கு சில வழக்கறிஞர்களும் சில தில்லாலங்கடி நீதிபதிகளும் உதவி வழங்குவதாகவும் அனுர அரசாங்க தரப்பு குற்றம் சாட்டிக் கொள்கின்றது. இதற்குள் நீதிபதிகளின் ஓய்வதும் வயதை நீடிப்பதில் எதிர்ப்பு தெரிவிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் மேல் மாகாணத்திற்கான முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடத்தான் எதிர்க்கட்சியுடன் ஒரு டீல் போட்டுள்ளதான ஒரு திடீர் பரபரப்பு கதையொன்றை அரசு தரப்பில் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அதிர்ச்சிகரமாக வெளியிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள சிறப்புரிமையை பயன்படுத்தி ஆளும் தரப்பும் சரி எதிரணியில் உள்ளவர்களும் சரி சுயேட்சை கிளாடியேட்டர் அர்ச்சுனா போன்ற எம்பிகளும் சரி எந்த வகையான வசவுகளையும் அவதூறுகளையும் யார் மீது சொல்லலாம் அவற்றிற்கு எல்லாம் சட்ட விதிவிலக்கு உள்ளது என்ற பாணியில் இந்த வசவுகள் பொய்க்குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அடுக்குவது தெரிந்த ஒரு விடயம்தான். இதனால் இவ்வாறான அவதூறுகளின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சிறப்புரிமைக்கும் அதாவது பேச்சு சிறப்புரிமைக்கும் ஒரு கடிவாளம் தேவை என்ற நிலைமையையும் சமகால யதார்த்தம் புலப்படுத்தாமல் இல்லை. ஆக மொத்தம் இலங்கை நீதிமன்றங்களில் மாலை 5 மணி வரை வழக்குகள் விசாரிக்கப்படுவதையும் முறைகேட்டு குற்றச்சாட்டுகளுக்குள்ளார் 30 நீதிபதிகள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுவதையும் எதிர்க்கட்சிகளும் சில வழக்கறிஞர்களும் விரும்பாத நிலையில் சில நீதிபதிகள் இந்த எதிர்ப்பை தூண்டுவதாக அரசாங்கம் குற்றச்சாட்டிக் கொள்கிறது. மாலை 5 மணி வரை வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டால் வழக்குகள் விரைவாக முடிவுக்கு வரும். இதனால் வழக்குகள் இழுபட்டு சென்றால் தாம் பணத்தை பார்க்க முடியாது என்ற கிளேசத்தில் உள்ள சில சட்டவாளர்கள் தான் வழக்குகளை நீண்ட காலத்துக்கு இழுத்து அதன் மூலமாக வாதிகள் மற்றும் பிரதிவாதிகளிடம் பணத்தை கறப்பதற்காக மாலை 5 மணி வரை நீதிமன்றங்களில் வழக்குகள் விசாரிக்கப்படுவதை எதிர்ப்பதாகவும் அரசாங்கம் சொல்லுகிறது. இந்த அரசாங்கத்தின் குற்றச்சாட்டில் உண்மைகள் இல்லாமலும் இல்லை. எனினும் இவர்கள் என்னதான் செய்தாலும் அதாவது எதிரணியினர் என்னதான் செய்தாலும் நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்துவதற்கும் வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்கும் உரிய வகையில் விரைவில் புதியதொரு அரசியலமைப்பு திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் எப்படியும் கொண்டு வரப்போவதாக ஆட்சி தரப்பு சூளுரைத்துக் கொள்கின்றது. இந்த நிலையில்தான் அரசு தரப்பில் இந்த திட்டங்களை எதிர்க்க இலங்கையிலும் ஒரு கரப்பான் பூச்சி போராட்டம் வராதா என எதிர்க்கட்சிகள் ஆவல் படுகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகளின் இந்த ஆசைக்கு ஏற்ற வகையில் இலங்கையில் நிலைமை இருக்கின்றதா என்பது ஒரு முக்கியமான விடயம். கரப்பான் பூச்சி பாணியில் திரள்நிலை வரும் என்பதில் பெரும் ஐயங்கள் தான் இப்போதைக்கு இருக்கின்றன. ஆனால் உள்ளது உள்ளபடியே இலங்கையை பொறுத்தவரை குற்றவாளிகளுக்கு நாட்டின் காவல்துறையிலும் நீதித்துறையிலும் செல்வாக்கு இருப்பதை மறக்க முடியாத ஒரு விடயம். பல வழக்கறிஞர்களுக்கு பாதாள கிங்பின்கள் போதை வஸ்து மாபியாக்களுடன் தொடர்புகள் இருக்கின்றன. அவர்களிடமிருந்து பெருமளவு பணத்தை பெற்றுத்தான் கைது செய்யப்படும் மாபியா தலைகளுக்கு எதிராக சட்டவாளர்களும் வாதாடி கொள்கின்றார்கள். இதுவும் மறைக்க முடியாத ஒரு உண்மை. போதைப்பொருட்காரர்கள் இல்லையென்றால் அதன் தலைகள் பிடிபட்டால் பெரும் பணத்தை பெற்று அவர்களுக்கு முன்னிலையாக ஓடிச் செல்வவும் டீல்களை பெறவும் இலங்கையில் தென்பகுதியில் இன்னமும் ஏராளமான சட்டவாளர்கள் உள்ளனர். இதனால் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பாதாளலிங் சட்டத்தரணி ஒருவர் பட்டப்பகலில் தனது மனைவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதாள உலகங்களுக்கு இடையிலான மோதலில் இவரும் அகப்பட்டு கொண்டார். அதேபோல பாதாள கிங்பின் கரக்கட்டாவின் மனைவியுடன் துபாயில் வைத்து
பல மில்லியன்களை பெற்று சட்டத்துறையில் டீல் பேசிய முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசவின் புதல்வரும் சட்டத்தரணியுமான ரஹித ராஜபக்சவெல்லாம் அதிரடியாக தூக்கப்பட்டு இப்போது உள்ளே உள்ளனர். ஆகையால் சட்டவாளர்களுக்கும் இந்த மாஃபியாக்களுக்கும் இடையிலான தொடர்பும் பகிரங்கப்பட்ட ஒரு விடயம்தான். தமிழ் மக்களை பொறுத்தவரை சில விதிவிலக்குகளை தவிர அதிக நீதிமன்றங்கள் அவர்களுக்கு நீதியை வழங்குவதில்லை. இதனால் ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற கட்டமைப்பு மீது தமிழர்களுக்கு நீண்ட காலமாகவே விரக்தி நிலை உள்ளமை பகிரங்கமான விடயம். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கமுக்கமான டீல்களின் அடிப்படையில் இந்த டீல்கள் குறித்து செய்தி வீச்சு அவ்வப்போது உங்களுக்கு தரவுகளை வழங்கியிருக்கிறது. இந்த டீல்களின் அடிப்படையில் தான் அண்மையில் தற்போது ஐநா மனித உரிமை ஆணையாளராக உள்ள வோல்கர் டெக்கின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஐநா பொதுச்சபையில் கடந்த வெள்ளிக்கிழமை வாக்களிப்பு இடம்பெற்ற போது இந்த வாக்களிப்பிலிருந்து ஸ்ரீலங்கா ஒதுங்கி இருந்தது. வாக்களிக்காமல் விலகிய 13 நாடுகளில் ஸ்ரீலங்காவும் ஒன்று. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா உட்பட்ட 10 நாடுகள் வோல்கர் டெக்கின் 2ஆம் தவணை காலத்தை எதிர்த்து வாக்களித்தன. ஸ்ரீலங்கா உட்பட்ட 13 நாடுகள் வாக்களிப்பில் இருந்து விலகி இருந்தன. எனினும் பொதுச்சபையில் சீனா உட்பட 144 நாடுகள் வோல்கர் டெக்கின் இந்த 2ஆம் தவணை பதவிக்காலத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் மிக பெரும்பான்மையுடன் ட்ரக்கின் பதவிக்காலம் இன்னும் 4 ஆண்டு காலத்திற்கு நீடிக்கப்பட்டுவிட்டது. அமெரிக்கா தற்போது ஐநா மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடாக இல்லை என்றாலும் வோல்கர் டெக்கின் பதவி நீடிப்பு குறித்த முடிவு மனித உரிமை பேரவை சார்ந்த முடிவல்ல. அந்த முடிவு ஐநா பொதுச்சபையால் எடுக்கப்படுவதால் அமெரிக்காவும் இந்த வாக்களிப்பில் கலந்து கொண்டு எதிர்த்து வாக்களித்தது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை வோல்கர் டெக் மீது அதற்கு விருப்பமில்லை. அத்துடன் பொது செயலாளர் நாயகம் மீதும் விருப்பமில்லை. இவர்களெல்லாம் அவசரமாக இவ்வாறான தில்லாலங்கடி நகர்வுகளை செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டிக் கொள்கின்றது. வோல்கர் டெக்கை பொறுத்தவரை 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் 9 ஆண்டுகளுக்கு பின்னரான ஒரு காலப்பகுதியில் இலங்கைக்கு கடந்த வருடம் சென்ற மனித உரிமை ஆணையாளராக அவர் பதிவாகி கொண்டார். இலங்கையில் 4 நாட்கள் கடந்த வருடம் தங்கியிருந்த வோல்கர் டெக் கண்டி, யாழ்ப்பாணம், திருவோணமலை ஆகிய இடங்களுக்கு சென்றார். யாழில் செம்மணி புதைகுழிக்கும் அவர் சென்றிருந்தார். அத்துடன் இலங்கையில் நடந்த தமிழர்கள் மீதான பெரு உதிரப்படி உட்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய செயல்முறைக்காக ஆதாரங்களை சேகரித்து பாதுகாக்கும் மனித உரிமை பேரவையின் திட்டத்திற்கு உறுப்பு நாடுகள் தொடர்ந்தும் ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார். துர்க்கின் இந்த நிலைப்பாடும் பரிந்துரையும் தான் அனுர அரசாங்கத்திற்கும் ஒவ்வாத ஒரு பரிந்துரையாக இருந்தது. இந்த பரிந்துரை எந்த அரசாங்கங்களுக்கும் ஒவ்வாத நிலையில் இப்போது அது அனுர அரசாங்கத்திற்கும் ஒவ்வாத ஒரு பரிந்துரையாக இருப்பதால் இந்த ட்ருக்கின் பதவி காலத்திற்கு ஏன் தாம் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும்? ஆகையால் வாக்களிக்காமல் ஒதுங்கி மறைமுகமாக அவரது 2ஆம் தவணை பதவி காலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதான ஒரு நிலைமையுடன் தான் கடந்த வெள்ளியன்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐநா பொதுச்சபை வாக்களிப்பிலிருந்து விலகி இருந்தது. பொறுப்புக்கூறல் திட்டங்கள் ஸ்ரீலங்கா மீது திணிக்கப்படும் ஒரு வெளிப்புற வழிமுறை என்பதால் தமது அரசாங்கம் அதனை எதிர்ப்பதாக குறிப்பிடும் அனுர அரசாங்கம் இந்த பொறிமுறையை ஆதரிக்கும் ட்ருக்கின் பதவிக்காலத்தை நீடிக்க ஆதரிக்காமல் வாக்களிப்பிலிருந்து விலகி இருந்தது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். எனினும் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நிற்காது என்பது போல ஸ்ரீலங்கா ஒதுங்கி இருந்தாலும் சில நாடுகள் அமெரிக்கா உட்பட ட்ருக்கின் பதவி நீடிப்புக்கு எதிராக வாக்களித்தாலும் மிக மிக பெரும்பான்மையுடன் 144 நாடுகள் ட்ருக்கின் 2ஆம் தவணை காலத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் அவரது 4 ஆண்டு கால 2ஆம் தவணை பதவி உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு சவாலான விடயமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் முக்கிய நகரான போதோவின் சுற்றுப்புறத்தில் பரவி வெறும் பெரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்தும் சளைக்காமல் இடம்பெற்று வரும் நிலையில் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் இன்று காலை அவசரகால அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி வருகின்றார். கடந்த ஒரு வார காலமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் காட்டுத்தீ தீவிரமாக பரவி வரும் நிலையில் மொத்தமாக 3,30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று காலை வரை இந்த காட்டுத்தீ காரணமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் பிரான்சில் தான் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ பாதிப்புகளிலிருந்து நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்படும் வரை அரசாங்கம் அதற்காக பாடுபடும் என்றும் பிரெஞ்சு அரசு தலைவர் உறுதி வழங்கியுள்ளார். இதுவரை இந்த காட்டுத்தீக்கு ஜிரோன் மாகாணத்தில், அதாவது பிரெஞ்சின் ஜிரோன் மாகாணத்தில் மட்டும் 240 வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன, முற்றாக எரிவடைந்துள்ளன. அங்கு தீப்பரவல் தொடங்கியதிலிருந்து 23 நகராட்சிகளில் இருந்து கிட்டத்தட்ட 2,20,000 மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏனைய 1,00,000 மக்கள் தான் ஸ்பெயினில் வெளியேற்றப்பட்டுகின்றனர். நேற்று ஜிரோண்டோ பகுதியில் 9 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளதுடன் இந்த தீ விபத்து தொடங்கியதிலிருந்து மொத்தமாக 84 தீயணைப்பு வீரர்கள் பிரான்சில் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் புதிய இடங்களில் சமூக விரோதிகள் திட்டமிட்ட தீ விபத்துக்களை ஏற்படுத்துவதான தகவல் வந்துள்ளதால் இவ்வாறான முயற்சிகள் குற்றவியல் ரீதியாக தண்டிக்கப்படும் என பிரான்ஸ் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் சியாட்டல் நகர மையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் பலியாகி உள்ளனர். குறைந்தது 5 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஜெர்மனியின் பேர்லின் நகரில் வாகன தாக்குதலை நடத்திய ஒருவரையும் ஜெர்மன் காவல்துறையினர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு 29 பேர் காயமடைந்த நிலையில் 21 வயதான சந்தேக நபரான அப்துல் பலவுட் காவல்துறை நடவடிக்கையின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் நேற்று தீவிரமாக தேடப்பட்ட நிலையில் நேற்று மாலை பெரிய கத்தியுடன் காவல்துறையை தாக்க அவர் ஓடிச் சென்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக பேர்லின் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. ஜெர்மனின் உள்துறை அமைச்சகத்தின்படி இது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத தாக்குதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்துல் பலவுட் கடந்த மே மாதம் தான் ஒரு சிறார் சீர்திருத்த மையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக மத்திய கிழக்கு போரில் அமெரிக்க இழப்புகள் குறித்த புதிய அறிவிப்புகள் வரும் நிலையில் பென்டகனில் திடீரென 140க்கு மேற்பட்ட படையினர் காயமடைந்தோர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்டியல் இணைப்பு மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்கள் கடந்த 3 நாட்களாக ஓய்வில் உள்ள நிலையில் இதற்கான காரணங்கள் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் பார்க்கலாம். அதற்காக காத்திருங்கள். இவைதான் செய்தி வீச்சின் விடயங்கள். ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.